அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேச ராசி என்பவர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம். தை மாதம் சோபகிருது வருடத்தின் 10வது மாதம். தட்சாயன புண்ணிய காலம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். தேவர்களின் இரவு பொழுது முடிந்து பகல் பொழுது ஆரம்பம். மகர சங்கராந்தி. சூரிய பகவான் மேசம் சிம்ம ராசியில் பலம் பெறுவதை விட மகர ராசியில் அமர்வதே மிக அதிபலம் என்று சொல்லப்பட்டுள்ளது. தை பொங்கல், தை பூசம், தை அமாவாசை நிறைய சுப முகூர்த்த நாட்களை தாங்கி வருகிறது தை மாதம். 12 ராசி அன்பர்களுக்குமே தை பிறந்தால் நல்வழி பிறக்கும். நல்ல காலம் பிறந்துவிட்டது. மிக மிக சிறப்பு. எல்லோருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சி சந்தோஷம் நிலைத்து நிற்கும். தை மாத ராசி பலன்கள் 9 நவரங்கள் மூலம் மேச ராசி என்பவர்களுக்கு பொது பலனாக காண்போம். தை மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது தை மாதம் 29 நாட்களும் மகர ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் ராகு, மேச ராசியில் குரு, கன்னி ராசியில் கேது, விருச்சிகம், தனுசு, மகர ராசியில் இந்த 3 ராசிகளில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தனுசு மகர ராசியில் புதன் சஞ்சாரம் செய்கிறார். தனுசு மகர ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து தை மாதம் தொடங்குகிறது. தை மாத கோச்சார கிரகங்களை வைத்து 9 நவரங்கள் மூலம் மேச ராசி என்பவர்களுக்கு பொது பலனாக காண்போம். நம்முடைய சேனலில் 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் சனிப்பெயர்ச்சி பலன்கள் பதிவிட்டுள்ளோம். 2024 வருட புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டுள்ளோம். தேவைப்படுவோர் பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. தை மாதம் மேச ராசி என்பவர்களுக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார். எல்லா வருடமுமே மேசராசி என்பவர்களுக்கு அதிகார ஆளுமை திறன் தை மாதம் வெளிப்படும். வேலை தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் ஜொலிப்பார்கள். அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். ஏன்னா 10ஆம் வீட்டில் தை மாதம் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கடந்த 4-5 வருடமாக மேசராசி அன்பர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், குழப்பங்கள், குடும்ப பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த தை மாதம் முதல் தீர்வு காணலாம். ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் 9ஆம் வீட்டிலே சுக்கிரன், புதன் 3 கிரகங்களுடன் கூட்டணி சேர்ந்து இந்த மாதம் கடைசி வரை குரு பகவான் பார்வை பெற்று குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தில் மிக அற்புதமாக 9ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பது மேச ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பல. 5, 9ஆம் வீட்டில் சுப கிரகங்கள் தன்னுடைய ராசிநாதன் அமர்ந்திருக்கும் பொழுது அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். நாம் தேடிக்கிட்டு இருந்த காலங்கள் போய் நம்மளை தேடி வரக்கூடிய கால நேரமாக மேச ராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் இருக்கும். செவ்வாயின் சுக்கிரனும் தை மாதம் 4ஆம் தேதி முதல் கூட்டணி சேர்கிறார்கள் குரு பகவான் பார்வையில். மேச ராசி இளைஞர்களுக்கு காதல் மலரும். காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு ஏற்படும். பண பிரச்சனை தீரும். குடும்ப பிரச்சனை தீரும். நண்பர்கள், உறவினர்கள், தொழில் பார்ட்னர்கள் வழியில் அந்நியம் மேம்படும். சுக்கிரன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து 9ஆம் வீட்டில் அமரப்போகிறார்கள். சகல சம்பத்து தை மாதம் மேச ராசி என்பதற்கு உண்டு. 9ஆம் வீட்டிலே புதன் அமர்ந்து குருபகவான் பார்வை பெறும்போது முயற்சியால் புகழ் கீர்த்தி அடையலாம். படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் சாதனை புரியலாம். போட்டி பந்தய தேர்வுகளில் வெற்றி பெறலாம். விளையாட்டு போட்டி பந்தயங்களில் பரிசு பெறலாம். 9ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்து விரயத்தை பரிசுகிறார். விரயத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் மேசராசி என்பர்கள் காவல்துறை, இராணுவம், யூனிஃபார்ம் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் ஜொலிக்கும் அமைப்பு உண்டு. வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் தேடிக்கொண்டிருந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் முயற்சி செய்யுங்க.
அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஜென்ம ராசியிலே இன்னொரு 4 மாத காலம் தை, மாசி, பங்குனி, சித்திரை குருபகவான் அமர்ந்திருக்கிறார். அதன் பிறகு 2ஆம் வீட்டிற்கு செல்கிறார். பெரும்பாலும் ஜென்ம ராசியிலே குருபகவான் அமர்ந்திருக்கும் பொழுது கடைசி கட்டத்திற்கு வந்துவிட்டார். மேசராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் பாதக பலன் இல்லை. குருபகவான் 3 வீடுகளை பாரி செய்யும் பொழுது அந்த 3 வீடுகளும் குருபலன் வந்துவிட்டது. 5ஆம் வீட்டை குருபகவான் பாரி செய்யும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது. குலதெய்வ அருள் கிடைக்கும். புத்திரர்களால் பிள்ளைகளால் நன்மை உண்டு. பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். பங்காளி தந்தை வழி உறவுகள் மூலம் நல்ல அந்நிய வன்னியம் மேம்படும். குருபகவான் நேர் 7ஆம் வீட்டை பாரி செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நல்ல அந்நிய வன்னியம் மேம்படும். தினந்தோறும் சந்திக்கக்கூடிய நபர்களிடம் நல்ல அந்நிய வன்னியம் மேம்படுத்த போகிறது. காலபுருஷனுக்கு 11ஆவது வீட்டில், மேசராசிக்கு 11ஆவது வீட்டில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறார். இது 30 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு. படித்து முடிச்சுட்டு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழிலும் விரிவுபடுத்திக்கலாம். நீங்கள் முதலாளியாக ஒரு 10 பேர், 100 பேர், 50 பேருக்கு வேலை கொடுத்து நீங்கள் முதலாளியாக உயர்ந்து விடலாம். நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம். தன்னுடைய பேரப்பிள்ளையும் தான் தாத்தா சம்பாதித்தது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மேசராசி என்பர்கள் நிலையான வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெற்றுவிடலாம். தை மாதம் முதல் அதற்குண்டான வாய்ப்புகள் மேசராசி என்பதற்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் வீட்டிலே கேது பகவான் பகை ஒடுங்கும், நோய் அகலும், வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு இல்லாமல் போகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். நிலையான வருமானம், லட்சுமி கடாட்சத்தை 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது பகவான் மேச ராசி என்பதற்கு ஏற்படுத்த போகிறார். 9ஆம் வீட்டிலே புதன் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்திருப்பது பெரும்பாலும் மேசராசி என்பர்கள் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா 3ஆம் வீட்டை 3 கிரகங்கள் பாரி செய்கிறது. மேசராசிக்கு புதன் சுக்கிரன் கூட்டணி என்றாலே உங்களுடைய வார்த்தையால், உங்களுடைய பேச்சால் சில குழப்பங்களை ஏற்படுத்திவிடும். வயதான பெண்களிடம், வயதான பாட்டியிடம், சிறு பிள்ளைகளிடம் பெயர் எடுக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். புதன் சுக்கிரன் கூட்டணி என்றாலே மேசராசி என்பதற்கு சில குழப்பங்களை ஏற்படுத்திவிடும். தைரியம், வீரம் மேம்படும். துணிச்சலாக எதை வேணாலும் செய்வீங்க. ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செய்யுங்க. மேசராசி என்பதற்கு தை மாதம் மிகச்சிறப்பான பலன்கள் நடைபெறப் போகிறது. 6ஆம் வீட்டின் அதிபதி 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது தந்தை பெற்ற கடனை, தந்தை வாங்கிய கடனை மேசராசி என்பர்கள் திருப்பி செலுத்துவீர்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து பணம் சம்பாதித்து பொருள் ஈட்டி தந்தை பெற்ற கடனை அடைப்பதற்கான வழிவகை மேசராசி என்பதற்கு தை மாதம் முதல் ஏற்படுகிறது. 9ஆம் வீட்டிலே 3 கிரகங்கள் கூட்டணி சேர்ந்திருப்பது, குரு பகவான் பார்வை செய்வது பெரும்பாலும் மேசராசி என்பவர்களுக்கு குழப்பங்கள் அகல்கிறது. புத்திசாலித்தனமாக எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து விடுவீர்கள். எதிர்கால முன்னேற்றத்திற்கு தேவையான வழிவகை செய்து கொள்வீர்கள். அதற்குண்டான வாய்ப்புகள் தை மாதம் மேசராசி என்பதற்கு கோச்சாரத்தில் 9 நவகிரகங்களும் காட்டுகிறது. லாபத்திலிருந்து தான் இந்த மாதம் தொடங்குகிறது. மேசராசி என்பர்கள் பாத யாத்திரை, கிரிவலம் செல்வது இந்த தை மாதம் மிக மிக அற்புதமான பலனை கொடுக்க போகிறது. 9ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது முடிஞ்சால் பழனிமலைக்கு சென்று வாருங்கள், இல்லைனா திருச்செந்தூர் சென்று வாருங்கள். முருகனை வழிபடுங்கள். மேசராசி என்பதற்கு முருகன் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.